ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மாதுளம்பழம் வச்சு ஜெல்லி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 10 கிராம்ஸ் அகரகரை எடுத்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். மாதுளம்பழத்தை நறுக்கி தோல் உரிச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் தேவையான அளவு சுகர் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அடித்து ஃபில்டர் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்புல பேன் வச்சு ஊற வச்சிருந்த அகரகரை போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த அகரகரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் கொதிக்க விடலாம். அகரகரை நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அகரகரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இனி இதோட மாதுளம்பழ ஜூஸை ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்ன்றது இல்லை, நல்லா அகரகரோட மிக்ஸ் ஆகி வந்தா போதும். இப்போ இதோட கலர் வந்து லைட் பிங்கா இருக்கு. நமக்கு கொஞ்சம் டார்க் கலர் வேணும் அப்படின்னா ஃபுட் கலர் போடணும்ன்ற அவசியம் இல்லை. இதோட கொஞ்சமா இப்போ நான் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்றேன். இப்போ பாருங்க, கலர் நல்லா டார்க் ஆயிடுச்சு. இப்போ மாதுளம்பழ ஜூஸ் அகரகரோட மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இனி இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இனி இந்த ட்ரேல ஊற்றி நல்லா செட் ஆகிற வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்க, சூப்பராக நமக்கு பொமோகிரானேட் ஜெல்லி செட் ஆகி வந்துருச்சு. இனி இந்த ஓரங்கள் எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ இந்த ட்ரேல வச்சு நம்ம கவுத்தி பார்க்கலாம். லைட்டாக தட்டினா போகிறோம். இப்போ பாருங்க, ஜெல்லி எவ்வளோ அழகாக வந்துருச்சு. இனி நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் வந்து இதை கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கியூப்ஸாக போட போகிறேன். இப்போ ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஜெல்லி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம். இதை ரிமூவ் பண்ணலாம். எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க. சூப்பரான ஜெல்லி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஜெல்லி அப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா ஃப்ரூட்ஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், ஜூசஸ்ல போட்டு சாப்பிடலாம், மில்க் ஷேக்ல போட்டு சாப்பிடலாம். நீங்களும் இந்த மாதிரி மாதுளம்பழம் ஜெல்லி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.